ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் லவ் அண்ட் த க்ளவுட்ஸ் வெப் சீரிஸோட எபிசோட் 12 ஸ்டோரி பார்ப்போம். யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மாதிரி ஃபர்ஸ்ட் சீன்லேயே பார்த்தோம்னா ஜீபோன் சாய் கிட்ட ஒருத்தவன் கேள்வி கேட்குறான். இதெல்லாம் அந்த சீஃப் ஒருத்தவன் அங்கே இருப்பான். அவன் கேள்வி கேட்குறான். நீங்கள் கோல்டன் மில்லட் வச்சிருக்கீங்களாமே, விளைவிக்கீங்களாமே, எங்கே வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சொன்னோன்னே இவன் எதுவுமே சொல்லலை, அமைதியா இருக்காரு. இவருக்கு டவுட் வந்துருச்சு இவன் மேல. ஏன்னா யாருமே கல்டிவேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க, வச்சிருக்கீங்களா அப்படின்னு தான் கேக்குறாங்க. அடுத்த சீன் இங்க பார்த்தோம்னா நம்ம ஹேண்ட்ஸம் வந்துருச்சு. இவருமே அதை பத்தி தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் கேட்டோம்னா நம்ம ஹீரோ எனக்கு தெரியல, எனக்கு அதெல்லாம் இல்ல, நான் சின்ன பிள்ளைல பிறக்கையிலே வெயின்லாம் எனக்கு இல்ல, ஸ்பிரிச்சுவல் வெயின்லாம் இல்ல, அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்துச்சு அப்படின்னோன்னா ஒரே ஷாக் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இது மாதிரி சொல்றாரு, எனக்கு அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, நான் ஒரு குடோன்ல அடைச்சு போட்டிருந்தாங்க, அங்க இன்னைக்கு கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க, அப்ப அதுல இருந்து வெளியில போயிட்டேன், வெளில போனதுக்கு அப்புறம் தப்பிச்சு வெளில போனதுக்கு அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா என்கிட்ட ஸ்பிரிச்சுவல் வெயின்ஸ் இருந்துச்சு, இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணி காட்டுறாரு. இவருமே அதை விடவே மாட்டாரு, நோண்டி நோண்டி கேட்டுட்டே இருக்காரு. இந்த மாதிரி கோல்டன் மில்லட் நீ எங்க வச்சிருக்க எங்க வச்சிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இது எல்லாத்தையுமே அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் இன்னும் விடவே இல்லை. இது மாதிரி சப்போஸ் நீ கோல்டன் மில்லட் வச்சிருந்து நம்ம ஊர்ல சொல்லாம இருந்தீங்கன்னா உனக்கு என்ன தண்டனை தெரியுமா, நீ ஒரு துரோகி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. அப்ப ஹீரோயின் இவன் விட மாட்டான் போல, இவன் நம்ம தான் டெஸ்ட் கலக்கணும், டக்குன்னு அதுல சவுண்ட் விடுறாங்க இந்த இதை எடுத்து. அப்ப யாரும் இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு மேல இங்க ஹீரோயின் படுத்திருக்காங்க. அப்ப பாத்தோம்னா இவ்வளவு நேரம் நீங்க இங்கதான் இருந்தீங்களா அப்படின்னு மூஷி பாய் சொல்றான். இந்த மாதிரி இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தீங்க ஆனா தெரியவே இல்லை, உங்களை பார்த்தா நார்மல் நார்மல் ஃபேரி மாதிரியே இல்லையே அப்படின்றாங்க. உடனே நம்ம ஜீவன் சாய் சொல்றாரு, என்னப்பா ஃபர்ஸ்ட் என்ன சந்தேகப்பட்ட, இப்ப என்னை சுத்தி இருக்காங்களே நீ சந்தேகப்படுற, இதெல்லாம் நியாயமே இல்லை, இப்படி எல்லாம் நீ சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, நீ இது மாதிரி பண்றது சந்தேகப்படுற மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே பேசிட்டு இருப்பாங்க. அப்ப சரி நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் போறேன் அப்படின்ட்டு கிளம்புறாரு. வாங்க நானே விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவன் சாயும் கொண்டு போய் விட போறாரு. இவர் போயிட்டு வெளியில வரையும் வழி அனுப்பிட்டு வராரு. இங்க அவருக்கு ஒரே டென்ஷன், இந்த நம்ம தேடி வந்ததை இப்படி நம்ம கண்டுபிடிக்காம போறோமே அப்படின்னு சொல்லிட்டு கோபத்திலே கிளம்பி போயிட்டாரு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அவர் மேல வராரு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கல. இல்ல, நான் சும்மாதான் உங்களை பார்க்க வந்தேன், ஏன் நான் வரக்கூடாது உங்களை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேனே, அங்க ஒரு பூச்சி வருது, அந்த பூச்சியை அவர் பிடிச்சிடுறாரு. இவங்க அந்த பூச்சிக்கு பயந்துட்டு ஒரு இடுப்புல ஏறி உட்காந்துக்கிறாங்க. அந்த பூச்சியை அவர் நசுக்கி போட்டுடுறாரு. இது மாதிரி இதுக்கெல்லாம பயப்படுவ, நீ என்னோட பொண்டாட்டியா இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. அந்த பூச்சி கரைக்கு போட்டுடுறாரு. இவங்க உடனே ஷாக் ஆயிடுறாங்க. இந்த பூச்சி என்னால இந்த கோல்டன் மில்லட்டை பிடிக்கிறதுக்காக அந்த மூஷி பாய் வந்திருப்பான்ல அவன் வச்சது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னைக்கு எப்படியாச்சும் இவன்கிட்ட இருந்து இந்த கோல்டன் மில்லட்டை கண்டுபிடிச்சிக்கணும், இவன் உடம்புல வச்சிருக்கானா இல்லையான்ட்டு நம்ம இன்னைக்கு செக் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பிளானை போடுறாங்க இவருக்கு உட்கார வச்சோன்னா. சரின்ட்டு அப்படியே இவர்கிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்றாங்க. ஏன்னா இவர்கிட்ட க்ளோஸ் ஆக பார்த்தா தானே உள்ள செக் பண்ணி பார்க்க முடியும்ட்டு பார்த்தா செக் பண்ணி பார்க்கறாங்க. ஆனா முன்னாடி ஒண்ணுமே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க மேல இடிபர் படுப்பாரு. அப்ப பார்த்தோம்னா சரி பின்னாடி செக் பண்ணி பார்ப்போம், முன்னாடிதான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. பட் இவங்க செக் பண்ணி பார்த்த அளவுக்கு இவங்கள்ட்ட இவர்கிட்ட இல்லை. இவருமே இவங்களை செக் பண்ணி பாக்குறாங்க. ஏதோ சோல் ஐடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குமா, நெயில், அது இவங்கள்ட்ட செக் பண்ணி பாக்குறாரு. ஒருவேளை இவங்கதான் அந்த மிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்கதான் மிங்கு, ஆனா அது கிடைக்காது, இவங்க மறைச்சு வச்சிருப்பாங்க, அதனால இவங்களுக்கு கிடைக்காதா, இவர் செக் பண்ணி பாக்குறதை இவங்களுமே கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அதை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க அந்த மூன் கிராஸ் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கும். அதை இவரோட பிஏ கொண்டு கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் சரி நம்ம இதுக்கு மேல வெயிட் பண்ண வேணாம், வா அந்த சீஃப் இருக்க இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்க முடிவு பண்ணி போறாங்க அந்த மூன் கிராஸை கொண்டுட்டு. அந்த மூன் கிராஸ் அவனுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம், அதை வச்சு அவன்கிட்ட தேவையானதை சாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீஃபை தேடி வந்துடுறாங்க. இவன் அந்த கோல்டன் மில்லட்டை பத்தி கேட்டிருக்காங்க, அதை வச்சுதான் இவன் மேல டவுட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி நீ என்ன கேட்டாலும் பரவாயில்ல, நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான். உனக்கு தேவையான உண்மை என் வாயில இருந்து ஒரு நாளும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. இந்த மூன் கிராஸ் காமிச்சிட்டாங்க. அப்படி காமிச்சோன்னா, ஏய் இது வீணா வச்சிருக்கியா, இந்த ப்ளீஸ் எனக்கு கூட, என் பொண்ணை நான் காப்பாத்திக்குவேன், என் பொண்ணு எனக்கு உயிரோட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். இது உனக்கு வேணும்னா
நான் சொல்றது எல்லாத்தையும் நீ கேட்கணும் அப்படின்றாங்க. கண்டிப்பா கேட்கிறேன். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். இது மட்டும் எனக்கு குடுத்துரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்போ நீ உன்னோட மெமரி எனக்கு குடுக்கணும் அப்படின்றாங்க. அவன் அதுக்கு ஒத்துக்கிறான். இவர் வந்து அவனோட அந்த மெமரி இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே வந்து எடுக்குறாரு. பட் அவன் மெமரி வந்து கரெக்டான டயத்துல உள்ள போய் பார்க்கணும். அத எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு எதுவுமே சொல்லாம. இத நான் பொண்ணுட்ட குடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி ரூ கிட்ட வந்து குடுத்துற சொல்லிடுறாங்க பிஏட்ட குடுத்து. இவன் தானே எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இவன் தான் கோல்டன் மில்லட்ட பத்தி கேட்டான் அதனாலதான் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பாக்கறதுன்னா, சரி ஹீரோயின பத்தி விசாரிக்க சொன்னேனே விசாரிச்சியா அப்படின்னு கேக்குறாங்க. விசாரிச்சேன். அவங்க வந்து அவங்க ஃபேமிலி வந்து இந்த மாரி ஹெர்பல்ஸ் எல்லாம் வந்து கேதர் பண்ற ஃபேமிலி தான். அவங்க கடைசியா இறந்து போகையில ஏதோ ஒரு பாய்சன்ல வந்து அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இவரும் யோசிக்கிறாரு. நெக்ஸ்ட் இங்க வந்து 27 காட்டுறாங்க. 27 வந்து என்ன அப்படி கருகி போயிடுச்சு அந்த பூச்சி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேனே இன்னொரு பூச்சியை நான் வச்சிருக்கேனே அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த பூச்சியை வந்து பிடிக்கிறதுக்காக தான் அவரோட இடுப்புல வந்து இவங்க ஏறி உட்காருவாங்க. அவர் வந்து ஃபர்ஸ்ட் அந்த பூச்சி வந்து பிடிக்க போவார்ல. அப்ப பார்த்தோம்னா இவங்க டக்குன்னு தள்ளி விட்டு பின்னாடி ஒரு பூச்சி இருக்கும். ஏன்னா முன்னாடி இருக்க பூச்சி எடுத்தா கண்டுபிடிச்சிருவாருன்னு பின்னாடி இருக்க பூச்சி வந்து இது பண்றாங்க. இப்போ 27 ஒரு அதோட அடிமையாக்கிடுச்சு. இப்போ வந்து 27 சொல்றதெல்லாம் இந்த பூச்சி வந்து கேட்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூச்சியை வந்து கோல்டன் மில்லட் வந்து தேடுறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பூச்சியும் கோல்டன் மில்லட் தேடுறதுக்கு போயிடுது. இங்க வந்து 2 பேரும் படியில ஒட்டிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா மிங் இருக்காருல அவனோட அண்ணன். இந்த மாதிரி அவனை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்கல்ல இவங்க கண்டுபிடிக்கலன்னு கோவப்பட்டுட்டு இருப்பாங்க. இது அந்த மிரர் வந்து ஒரு ஃபேரியை தான் காமிச்சிச்சு அப்படின்ட்டு இவங்க எவ்வளோ எடுத்து சொல்றாங்க. பட் ஆனா அவங்க கேட்கவே இல்லை. சரின்ட்டு அடுத்துக்கே பார்த்தோம்னா கிராணி இருக்காங்கல்ல. கிராணி வந்து ஹீரோயின் வந்து வெளியில கூப்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வருது. இந்த ஃபங்க்ஷனுக்கு நீ எல்லாத்தையுமே வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 27 வந்து அந்த மாதிரி ஐயோ அந்த ஃபங்க்ஷனுக்கு போனா கோல்டன் மில்லட் நம்ம எப்படி தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன். நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க கிராணி வந்து உனக்கு ஒரு டோர்னமெண்ட் நடந்துச்சுல அந்த டோர்னமெண்ட்டை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இவங்க வந்து அந்த டோர்னமெண்ட்டை பத்தி எல்லா விஷயமே வந்து சொல்லிடுறாங்க. இங்க அந்த மெமரிக்குள்ள போகிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு நம்ம ஜீவன் சாய். ரெடி ஆயிட்டு இருக்கேனே பார்த்தோம்னா இவருக்கு வந்து திடீர்னு ஒரு சத்தம். ஐயோ என்னை அடிக்காதீங்க நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவர் டக்குன்னு அதை வச்சுட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பாக்குறதுக்காக கிளம்பி போயிட்டாரு. அப்ப வந்து கிராணி இவங்களை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அடிக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த டோர்னமெண்ட்டை பத்தி தெரிஞ்சிருக்கு. இவ ஒரு கண்ட்ரி சைட்ல வாழ்ந்திருக்கா. இவளுக்கு எப்படி தெரியும்? இவளை பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோவுமே வந்து ஆமா உன்னை பார்த்தா டவுட்டா இருக்கு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து டவுட் பட்டு அவங்கள கொஸ்டின் கேட்குறாங்க. உடனே இவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுது. இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் நீங்கள் இதுதான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் வந்து உங்களுக்காண்டி தான் அது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். எங்கள் ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தாங்க தெரியுமா அப்படி இப்படின்ட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. மறுபடியும் அவர் கேட்குறாரு. அதே மாதிரி உங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. நீ மட்டும் இப்படி பளபளன்னு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கல. எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே எந்த வேலையுமே என்னை பார்க்க விட மாட்டாங்க. அதனால தான் நான் இப்படி இருக்கேன். ஆனா நீங்க என்னை இப்படி போட்டு சந்தேகப்பட்டுட்டே இருக்கீங்க 2 பேரும். இதுக்கு மேல என்னால வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. நான் உங்களுக்காக தான் அந்த டோர்னமெண்ட்டை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவங்க பிளான் தான். ஏன்னா இப்ப இப்படி பண்ணாதான் இவங்க மேல ஒரு டவுட் வரும். 27 ஹீரோயினும் தான் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டிருப்பாங்க. சரின்ட்டு இவர் வந்துடுறாரு. வந்துட்டு மறுபடியும் அந்த மெமரிக்குள்ள போய் பார்ப்போம் இப்பயாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெமரி எடுக்கிறாரு. மெமரி எடுத்து உள்ள போகலாம் அப்படின்னு பார்க்கணும். மறுபடியும் ஒரு சவுண்டு அப்படியே டொம்முன்னு ஒரு சவுண்ட் ஏதோ இது பண்ண மாதிரி வெடிச்ச மாதிரி. அந்த மாவெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கீழே தள்ளி விட்டுடுறாங்க. இவங்கள வந்து அந்த பிளெஸ்ஸிங் கேக் அப்படின்னு சொன்ன செய்ய சொல்லுவாங்க. அது வந்து இவங்களுக்கு தெரியாம இது பண்ணிடுறாங்க. அப்படி இது மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் நான் உன்னை பிளெஸ்ஸிங் கேக் தான் செய்ய சொன்னேன். இது மாதிரி சாகுற கேக் செய்ய சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கிராணி சொல்லிட்டு இருக்கேன். இது மாதிரி அப்புறம் கரெக்டா இவங்க அந்த பிளெஸ்ஸிங் கேக் செய்யறது ப்ரொசீஜர்லாம் சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு நீ போய் சொன்ன அப்படின்னு கேட்கல. ஆமா நீங்க 2 பேரும் தான் எப்ப பார்த்தாலும் சந்தேகப்பட்டுட்டே இருக்கீங்க. அதனாலதான் அப்படி பண்ணேன் அப்படின்றாங்க. உனக்கு எப்படி மூன் ஷேப் கேக் செய்ய தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இது மாதிரி நான் இங்க இருக்க எல்லாருக்குமே இந்த கேக் தான் பிடிக்கும். அதனாலதான் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா அவர் சரி நீங்களே பாத்துக்கோங்கன்னு கிளம்பி போயிட்டாரு. நைட் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயின் கிராணிய பார்க்க வராங்க. கிராணி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு அந்த கேக்கு செஞ்சு கொண்டு வந்து காட்டுறாங்க. அப்பா நீ சரியான நாடகக்காரி அழுதே எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்கிற அப்படின்றாங்க.
அப்ப அந்த கேக் கொண்டு வந்து குடுக்குறாங்க கிரானிட்ட. கிரானிக்கு வந்து அந்த ஃப்ளவர பார்த்தோன்னா, அந்த இதெல்லாம் வந்துரும். ஏன்னா அவங்க ஒரு பட்டாம்பூச்சி தானே! அதனால சரி இந்தாங்க சாப்பிடுங்க உங்களுக்காண்டி தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இவங்களோட கதைய கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் இருப்பான்ல, இவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்தியிருப்பான். அப்ப பார்த்தோம்னா, நம்ம ஜி பூன்சாய் தான் வந்து காப்பாத்திருப்பாரு. அதனால தான் இவங்க இன்னுமே அவருக்கு வந்து விசுவாசமா இருக்காங்க. இந்த விஷயத்த வந்து நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க, "நானுமே எதுவுமே பண்ண மாட்டேன். அப்படி நான் ஏதாச்சும் பண்ணா நீங்க கண்டிப்பா என்னைய கண்டிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. "ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான். நீ ஏதாச்சும் அவருக்கு எதிரா பண்ணீன்னா, நான் உன்னை உயிரோட விட மாட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. விடுங்கப்பா அப்பலாம் நான் பண்ண மாட்டேன். நான் உங்க ஆளுங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, அவங்க அந்த கேக்க வந்து சந்தோஷமா வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த கேக்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தெரிஞ்சுதான் வந்து குடுத்துருப்பாங்க. அடுத்து இவர் அந்த மெமரிய வந்து பாக்குறாரு. அந்த மெமரிக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெமரிக்குள்ள போகுறாரு. அந்த மெமரிக்குள்ள போனா ஒரு மரமா தெரியுது. அந்த மூஜி பாயும் இருக்கான். மூஷி பாய் தான் வந்து இதுல பிளான் பண்றதே. அப்ப மூஷி பாய்ட்ட வந்து சீஃப் சொல்லிட்டு இருக்கான். நான் எவ்ளோ சொல்லியும் அவன் வந்து அவ உண்மைய சொல்லல அப்படின்ட்டு சொல்றாங்க. அது ஃபேரி போன்னு ஒருத்தவங்க. அதாவது அவங்க தான் வந்து நம்ம ஹீரோவோட மாஸ்டர். இது மாதிரி அவன் உண்மைய சொல்ல மாட்றா அப்படின்னா, நீங்க தான் உண்மைய சொல்ல வைக்கணும். இல்லனாட்டி உங்கள நான் உயிரோட விட மாட்டேன் அப்படின்ட்டு இந்த ஆள் சொல்றான். உடனே ஐயோ! அப்படிலாம் எதுவும் செஞ்சுறாதீங்க. கண்டிப்பா அவன நாங்க எப்படியாச்சும் உண்மைய சொல்ல வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வந்து போறாங்க. அந்த இடத்துக்கு போவ மறைச்சு வச்சிருக்க இடத்துக்கு. அங்க போயிட்டு மறுபடியும் அந்த பொண்ணுட்ட உண்மைய சொல்ல சொல்லி கேட்கறாங்க. என்ன உண்மைன்னா, கோல்டன் மில்லட்ட தயாரிக்கிறது இவங்களுக்கு தான் தெரியும். அந்த ஃபேமிலிக்கு மட்டும் தான் தெரியும். அதனால இவங்கள்ட்ட கேட்கறாங்க. பட் இவங்க சொல்லவே மாட்றாங்க. இவங்க சொல்லல அப்படின்னு சொன்னோனே, சோல் ரைடிங் அப்படின்ட்டு ஒரு டூல் வச்சிருக்காங்க. அது பார்த்தோம்னா யாராச்சும் பொய் சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப அப்படியே தாங்கிக்க முடியாத வலிய வந்து குடுக்கும். அத வச்சு இவங்கள எப்படியாச்சும் உண்மைய சொல்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க ஒருத்தவன் இருக்கான். அவன ஃபுல்லா வந்து காட்டல. அவன காட்டாம வந்து மூஞ்சி, லேசா கை இது மட்டும் தான் காட்டுறாங்க. அத எடுத்து இவங்கள வந்து உண்மைய வந்து சொல்ல வைக்கலான்ட்டு அந்த மிஷின வச்சு ட்ரை பண்றாங்க. அப்போ வந்து அந்த மிஷின் பார்த்தோம்னா, அவங்க அந்த உடம்புல உள்ள ரத்தத்தெல்லாம் ஒரு மாதிரி இதாகும். அப்ப பார்த்தோம்னா, இவங்கள எல்லாரையும் வந்து புடிக்கிற மாரி இருக்கு. புடிச்சோனே இவங்களுக்கு வந்து உண்மையெல்லாம் வந்து கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுது. இவங்க வந்து யாரோ ஒரு குழந்தைய வந்து வாங்குறாங்க. அந்த குழந்தைய பாலைவனத்துல வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இது மாதிரிலாம் வந்து இவங்களுக்கு அப்படியே தோணுது. பட் ஆனா இவங்க எதுவுமே உண்மைய சொல்லாம அப்படியே இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க அவ்வளவு கஷ்டத்த அனுபவிச்சுட்டு ஏன்னா அந்த உண்மைய மட்டும் சொல்லலைன்னா, அந்த ஹைடிங் சோல் இருக்குல்ல, அது ரொம்ப அப்படியே வந்து நம்மளுக்கு தாங்கிக்க முடியாத அளவுக்கு வலிய வந்து குடுக்கும். அதனால அவங்க தாங்கிட்டு எதுவுமே சொல்லாம இருக்காங்க. அந்த வலிய தாங்க முடியாம இவங்க என்ன பண்றாங்க, இறந்தே போயிடுறாங்க. இந்த மாதிரி இறந்து போறதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க இறந்து போனோம்னா, அவன் ஒருத்தன் மூஞ்சி தெரியாத இருக்கவன் அவன் சொன்னான், இத தாங்க முடியாம அவன் செத்தே போயிட்டான். இனிமே நம்ம எப்படி இந்த மாதிரி கோல்டன் மில்லட்ட கண்டுபிடிக்கிறது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க இவருக்கு ஒரே ஃபீலிங்ஸ் ஹீரோக்கு அழுக. ஏன்னா இவங்க தான் வந்து இவர காப்பாத்தி எல்லாம் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாரு. இவங்க இறந்து போன தெரிஞ்சோனே அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. இவருக்கு மனசு கஷ்டமானோனே அந்த இடமே ஒரு ஷேக் மாதிரி ஆகுது. அப்ப கரெக்டா ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு இது மாதிரி அவன் ஏதோ கெட்ட கனவு கண்டிருப்பான் போல. அதனாலதான் இப்படி ஆகுது அப்படின்றாங்க. சரி விடு நம்ம வந்து இது மாதிரி கோல்டன் மில்லட்ட கண்டுபிடிக்கணும் அப்படின்றாங்க. இங்க ஹீரோ வந்து இது மாதிரி இவங்க இறந்து போனது வந்து அவன் மட்டும் வாய் விடலைன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது. இதுக்காக நான் பழி வாங்கியே ஆவேன் அப்படின்ட்டு வந்து இவரு அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த விஷயத்த. அப்படி ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஏன்னா இவருக்கு இருக்க ஒரே ஃபேமிலி அவங்க தான். அவங்களுமே இறந்து போயிருப்பாங்க. இதோட பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து எபிசோட் 3 வந்து முடிச்சிருந்தாங்க. உங்களுக்கு எபிசோட் 3 பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய கே டிராமாஸ் அப்புறம் இதோட அடுத்த எபிசோட்காக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.